ஏன் சங்கர், நம்ம தேவி சமாச்சாரமா யாராவது மாப்பிள்ளை பத்திரிக்கையா? பாட்டி, மாப்பிள்ளை ரெடி. நம்ம பிரதாப்புக்கு என்ன, அவனைத்தான் நினைச்சிருக்கேன். பேசி முடிவுபட வேண்டியதான். எந்த நேரத்தில் தும்புறான் பார், பேசாம படுறா. பிரதாப்னு சொன்ன உடனே எனக்கே தும்மல் வந்தது, அடக்கிக்கிட்டேன். ஏன்பா, பிரதாப் ஊர் ஊரா மொபைல் உத்தியோகம் பண்றானே, ஒரே இடத்துல உட்கார்ற மாப்பிள்ளையா தேவிக்கு கிடைக்கலையா? காரு பங்களா வசதியோட. சரி சரி, பங்களாவுக்கு பொண்ணு கொடுக்க நமக்கு வசதி இருக்கா? பணம் வேண்டாம். பணத்தை விடுறா, நம்ம வீட்டுக்கு ஒரு புள்ள அடிக்கடி வரானே, அதான்டா ராவ் பகதூர் பேரன். ஓஹோ, வந்து அரு அருன்னு அறுப்பானே, அந்த ரம்பம் ராஜாவா? கரெக்ட், அக்காவுக்கு கரெக்டான ஜோடி. யாரா அவன் குறுக்கு குறுக்க பேசிட்டு பெரிய மனுஷன் மாதிரி பேசாம படுறா. ஏன்பா, உனக்கு என்ன தோணுது? பாட்டி, நம்ம முடிவு இருக்கட்டும். முதல்ல தேவி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஹலோ 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 சந்தியா, எப்படி பேரை கூட மறக்காம கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? நானும் மறக்கல. என்னது? இன்விடேஷன். என் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. வாவ், கங்க்ராச்சுலேஷன். முதல் இன்விடேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் கொண்டு வந்தேன். தேங்க்யூ. இப்ப இனிமே என் கல்யாணத்துக்கு ஏற்பாடா நான் லவ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த லவ்னா ஏன் கல்யாணத்தை மறந்துடாதீங்க, கண்டிப்பா வரணும். எப்படி மறக்க முடியும்? கண்டிப்பா வரும். ஹலோ ஹலோ. ஏன் தேவி, சந்தியாவை பார்த்து ஆடிக்கு ஆடி ஒரு வருஷம் ஆகல? ஆமா. தேவி வானத்துல பறக்கிறா, நான் கீழே இருக்கேன். எப்படி பாக்குறது? இப்ப எப்படி பாக்குற? என் கல்யாண பத்திரிக்கையோட பாக்குறேன். அட்லாஸ்ட் கடவுள் விஷயத்துல கண்ணை திறந்துட்டாரு. ஆமா, மாப்பிள்ளை யாரு? ஆம்பளை. கரெக்ட். இப்ப ரொம்ப பேர் பொம்பளையா மாறிடுறாங்களாம், பேப்பர்ல பார்த்தேன். ஆம்பளைன்னு அழிச்சு சொல்லு. ஏய், இத பாரு, கல்யாணத்துக்கு மறக்காம வந்துடணும். ஷூர். கை கொடு. விஷ் யூ ஹேவ் எ வெரி குட் ஃபர்ஸ்ட் நைட். ஆசீர்வாதம். அது வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? வெக்கத்தை போக்குறதுக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட்டு. என்ன வேண்டாங்கறியா? வேண்டான்னு சொல்றதுக்கா? அப்ப நான் வரேன். என்னடி இப்பதானே வந்து அதுக்குள்ள போறங்க? ஆல்ரெடி கொஞ்சம் பிஸியா இருக்க. பாட்டி வரேன், பாபு வரேன். தேங்க்யூ. ஆமா தேவி, என்னமோ நைட்டு நீயே, முகூர்த்த ராத்திரியா? அது வந்து நான் சொல்றேன் பாட்டி, குட் ஃபர்ஸ்ட் நைட்னா பொண்ணும் மாப்பிள்ளையும் தனியா ராத்திரி ரூமுக்குள்ள. பயமுடுற பல்ல உடைச்சிருவ ராஸ்கல். போல முளைச்சு 3 இலை விடல. Congratulations. Congratulations. ராஜா வரல? வந்திருக்கான், கார் பார்க் பண்ண போயிருக்கான். Congrats. Thank you. சந்தியா குட்டி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கவனிச்சிட்டேன். எனி மோர் சர்வீஸ்? கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. ஐம் ராஜா. எப்படி சொன்னபடி கரெக்டா பிரசன்ட் ஆயிட்டோம் பத்தியா? பிரசன்ட் ஆறதா பெருசு, பிரசன்ட்டோட வரதுதான் பெருசு. என்ன சந்தியா? ரைட் யூ ஆர். பிரசன்ட்டோட தான் வந்திருக்கேன். என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் நான் ஒரு சின்ன கவிதையா எழுதியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப வேல்யூபிள். இதையே பிரசன்ட் பண்றேன். கவிதை ரொம்ப பிரமாதம். அப்படியே பாடி காட்டுங்களேன். ஷுவர். பூரா படிங்க. படிச்சிருக்கீங்களே தவிர எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியல உங்களுக்கு. தூக்கி போட்டாலும் காத்துல வர குப்பை மாதிரி திருப்பி திருப்பி வரீங்களே. Don't you have any manners? சரி, என்ன இது? நீ சுமார். இப்போவாவது அவ யாருன்னு முடிவுக்கு வந்தியா? 10 பேருக்கு முன்னால உன் முகத்துல கறி பூசினால இன்னும் அவளை காதலிக்க போற. அவ உன்னை லவ்வரா நினைக்கலடா, லோஃபரா நினைக்கிற. நீ அவரை லோஃபர் நினைச்சது ஓ முட்டாள்தனம். தேவி, உனக்கு தெரியுமா, என்ன பெண் பார்க்க வந்த ஒரு ராஜா ஓ மாதிரியே சில நேரத்துல தலையில ஒத்தரதா வச்சுப்பேனா? என்ன நீதான் நினைச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. நேரடியா அவர்கிட்ட நன்றி சொல்ல போனப்பதான் அவர் உன்னை உயிரா காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜா, இந்த உயிர் காதல்ங்கிற பேத்தல எல்லாம் மறந்துடு. உன் காதல் கற்பனைக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபுல் ஸ்டாப் போடு. நான் சொல்றதெல்லாம் கற்பனை இல்ல தேவி, உண்மை. ராஜா ஒண்ணு மட்டும்தான் விரும்புறாரு.
சத்தியமா தாண்டா சொல்றேன். ஒன்ஸ் ஃபார் ஆல் அந்த பொண்ணை மறந்துடு. மறக்கிறது மட்டுமல்ல, எந்த இடத்திலேயே அவ பேரை கூட சொல்லக்கூடாது. உன் காதல் இந்த நேரத்தோட முடிஞ்சதுன்னு முடிவு பண்ணிக்க. That's all. அப்படி முடிவு பண்ணிட்டதா சந்தியா? எனக்கு அவர் சரியா புரிஞ்சுக்க முடியல. ஏதோ போற இடமெல்லாம் சுத்தி சுத்தி வர்றாருன்னு தப்பா நினைச்சிட்டேன். என் மேல அவர் இவ்வளவு அனுப்பி வச்சிருக்காருன்னா நான் செஞ்ச தப்புக்கு அவர் எங்க இருந்தாலும் தேடி போவேன். கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பேன். எதுக்காக இங்க வந்தே? ராஜாவை இன்னும் அவமானப்படுத்துறதுக்கு ஏதாவது பாக்கி இருக்கா? அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். 10 பேர் முன்னாலே சேத்த வாரி வீசிட்டு இப்ப என்ன மன்னிப்பு வேண்டி இருக்கு? தப்பு உண்மையில இல்ல. இந்த உலகத்திலேயே நீதான் ரதி, உன்னை தவிர யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு அந்த மடைய நினைச்சிருக்கான் பாரு. ஆம்பளைங்க தாழ்ந்து போனா பொம்பளைக்கு தலகணம் தான் வரும். இன்னும் ஏன் நிக்கிறேன்? போ. நான் போக மாட்டேன். என்ன அவர் மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். எதுவும் அறியாத்தனா என் மேல உயிரை வச்சிருக்கிறவரை எனக்கு மதிக்க தெரியல. தயவு செய்து அவர் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுங்க பிளீஸ். Excuse me, where is Raja? Over there. Raja! Thank you. It's okay. நீயா பார்த்து நீயா நிச்சயம் பண்ண? அப்புறம் நான் எதுக்கு அண்ணன்? நீ நினைக்கிறது நடக்காது. முடியாதுன்னா முடியாது. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சத்தியமா சம்மதிக்க மாட்டேன். சத்தியங்கத்தியான எதுக்குப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? தேவியே ஏன் உங்களுக்கு பிடிக்கல? அதுக்கு முதல்ல காரணம் சொல்லுங்க. பொண்ணை சுத்துற பொறுக்கி பயங்கறேன். ராஜா என்னத்தானே சுத்துறாரு? ஒரே பொண்ணை சுத்தினா அது பொறுக்கித்தனமா? ஆர்கியுமெண்ட் வேண்டாம். அவளை நான் ஒரு பொண்ணாவே மதிக்கல. பட்டுன்னு அந்த மாதிரி சொல்லாதீங்கப்பா. பழகி பார்த்தோம். எனக்கு இல்ல அவளை பத்தி தெரியும். குடிதாமா அவனுடைய பொழுதுபோக்கு பழக்கம் எல்லாம். நீங்க என்ன கல்யாணம் பண்ணி தராட்டா பர்மனண்டாவே குடிகாரன் ஆடுவாரு, தேவதாஸ் மாதிரி. அவ ஒரு அடங்காப்பிடாரி. ஒரு இன்சிடென்ட் வச்சு அப்படி முடிவு பண்ணாதீங்கப்பா. அது நியாயம் இல்ல. அவ அகம்பாவம் பிடிச்சவம்மா. அறிவாளிக்கு கொஞ்சம் அகம்பாவம் இருந்தா அதுல தப்பில்ல. அதுக்காக அந்த அகம்பாவத்துக்கும் ஒரு அளவு வேண்டாம். அழகு இருக்கு, அறிவு இருக்கு, அவளே சம்பாதிக்கிறா. தன் கால்ல நிக்கிற ஒரு பொண்ணுக்கு கொஞ்சம் தலகனம் இருந்தா என்ன தப்பா? அவன் கூட உன்னால சந்தோஷமா வாழ்க்கை நடத்தவே முடியாது. ஐ அம் குவைட் ஷூர் அபௌட் இட். இப்படி நீங்க வீம்பு பிடிச்சீங்கன்னா நிச்சயமா நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரே தங்க, என் சந்தோஷத்தை நீங்க பார்க்க வேண்டாமா? இதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க. வாழ்க்கை பூரா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அப்படின்னு அவங்ககிட்ட கிரேட் குவாலிட்டி. Any day, he's a great lover. What do you mean? I mean what I say, Dad. Any day she's a great lover and the only lover I shall ever have. All right. நீயா அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா அதுக்கு நிச்சயமா நான் தர சொல்ல போறதில்ல. அண்ணங்கிற பொறுப்புல சொன்னேனே தவிர உனக்கு அவன்தான் இஷ்டம்னா எனக்கு அப்செக்ஷனே இல்லம்மா. Oh, thank you, Daddy. இப்பதான் என் அப்பா மாதிரி பேசிருக்கீங்க.